குருவே சரணம். எல்லோருக்கும் நமஸ்காரம். நாம் இந்த பதிவில் கடக லக்னமும் செவ்வாயும் அப்படிங்கிற அமைப்பை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது கடக லக்னத்துக்கு செவ்வாய் ஒவ்வொரு ஸ்தானங்களையும் எப்படிப்பட்ட பலனை தருவார் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். கடக லக்னம் அப்படின்னு சொன்னாலே செவ்வாய் அங்கே நீச்சமாகக்கூடிய இடம். ஸோ அந்த இடத்துலேயே செவ்வாய் இருக்கும்போது 10ஆம் அதிபதி லக்னத்தில் நீச்சமடைஞ்சார் அப்படிங்கிற அமைப்பை படி பார்க்கும்போது அந்த நபருக்கு சரியான வேலை அந்த காலகட்டத்திலே இருக்காது. குறிப்பாக செவ்வாய் திசை நடக்கும்போது வேலையில் அவங்களால சரியாக முன்னுக்கு வர முடியாது. அதுபோல் செவ்வாயை லக்னத்தில் நீச்சம் அடைகிறதால ஒரு சிலருக்கு அடிக்கடி உடல் ரீதியாக பிரச்சனை ஏற்படும். ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகுது, பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு பிள்ளைகளால் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதுபோல் தேவையற்ற வீண் விரயங்கள் அதிகமாக இருக்கும். குறிப்பாகவே அவங்களுக்கு வேலைக்கு போக ஒரு மென்டாலிட்டியே இருக்காது. அவங்க பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க, இல்லைன்னா வீட்டில் இருந்தே வேறு ஏதோ பண்ணணும்னு நினைப்பாங்களே தவிர வேலைக்கு போகணுங்கிற எண்ணமே அவங்களுக்கு அடியோடு இருக்காது. வேலை செய்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா நிறையா மன கசப்பு, தன்னுடைய சீனியர்ஸ் கூட நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். இப்போ இந்த செவ்வாய் சிம்மத்தில் 2ஆம் இடத்துல இருக்கும்போது ரொம்ப கோவப்படுவாங்க, அதிகமாக எரிச்சலோடு பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கும். அதே சமயத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களோட அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படும். ஆனால் மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய அமைப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். குறிப்பாக ஒரு ஆர்மி ஆஃபீஸர், ஒரு நேவி ஆஃபீஸர், இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான யோகத்தை கொடுக்கும். அந்த மாதிரி அமைப்பில் அவங்களால பெரிய டீமை கண்ட்ரோல் பண்ண முடியும். செவ்வாய் 3ஆம் இடமான கன்னியில் இருக்கும்போது இவங்களுடைய முயற்சிக்கு நல்ல வெற்றி கிடைக்கும். ஒரு சிலருக்கு குறுகிய பிரயாணங்கள் ஏற்படும். ஸோ பிரயாணத்து மூலியமாக நல்ல அனுகூலம் ஏற்படும். வேலை விஷயமாக அடிக்கடி பிரயாணம் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. மார்க்கெட்டிங், சேல்ஸில் இருக்கிறவங்களுக்குலாம் இப்படிப்பட்ட அமைப்பு அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு இடத்துல அவங்களால ரொம்ப நாள் இருக்க முடியாது. ஸோ குடும்பத்தை விட்டு அதிக தூரம் பிரயாணம் பண்ணுறது, ரொம்ப குறுகிய பிரயாணம் அதிகமாக வரும். இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி ஒரு இடத்துக்கு போயிட்டு வருவாங்க, நாளைக்கு இன்னொரு இடத்துக்கு போவாங்க. அப்போ வீட்டில் அவங்களால தங்கி குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களை அவங்களால பார்க்க முடியாது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கும். ஒரு சிலருக்கு இளைய சகோதரர்களால் ஆதாயம் ஏற்பட சான்ஸ் இருக்குது. செவ்வாய் 4ஆம் இடமான துலாம்ங்கிற இடத்துல இருக்கும்போது வேலை மூலியமாக ஒரு சில பேருக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வண்டி வாகன சேர்க்கை அமையும். குறிப்பாக ஒரு லக்ஸரி கார், லக்ஸரி வெஹிக்கிள்லாம் வாங்குவாங்க. அதுக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ சாதாரண ஒரு 2 வீலரே பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா, 2 லட்சம், 3 லட்சம்லாம் கொடுத்து வாங்குவாங்க. ஸோ அந்த வண்டி அழகுப்படுத்துறது, இதிலெல்லாம் ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பெண்கள் தன்னுடைய ஆடை ஆபரணங்களுக்கு அதிகமாக செலவு பண்ணுவாங்க. அதுபோல் குக்கிங் விஷயத்துக்கும் நிறைய செலவு பண்ணுவாங்க. ஒரு ஃபுட்டு ரொம்ப டெலிஷியஸாகவும் டேஸ்ட்டாகவும் பண்ணுறதுக்காக அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. சாதாரண விஷயமா இருந்தால் கூட அதை ரொம்ப கலர்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு ஆசைப்படுவாங்க. இதே செவ்வாய் 5ஆம் இடம் விருச்சிகத்தில் ஆட்சி பெறும்போது பிள்ளைகள் நல்ல சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. குறிப்பாக ஒரு சில குழந்தைகள் ஸ்போர்ட்ஸ்லலாம் பெரிய சாதனையாளர்களாக இருப்பாங்க. ஒரு சிலர் ஸ்போர்ட்ஸில் கோச்சாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இவங்களுக்கும் அதிக பிரயாணங்கள்லாம் ஏற்படும். பிரயாணம் மூலியமாக நல்ல வெற்றிகள் கிடைக்கும். ஸ்போர்ட்ஸ் விஷயமாக நிறைய ஊருக்கு போயிட்டு வருது, நிறைய மெடல்ஸ் வாங்குறது, இப்படி நல்ல யோகமும். செவ்வாய் 6ஆம் இடமான தனுசில் இருக்கும்போது கடன் அடிக்கடி ஏற்படும். அதுபோல் கடன் தொல்லை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். எல்லாத்துக்கும் நிறைய விரயங்கள் ஏற்படும். வேலை விஷயமாகவும் பிஸ்னஸ் விஷயமாகவும் ஒரு சில பேருக்கு நிறைய கடன்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கடன் வாங்கி ஒரு சில தொழில் ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலையும் ஒரு சிலருக்கு ஏற்படும். இப்போ மகரத்தில் செவ்வாய் உச்சமடையும் போது பயங்கர ஈகோயிஸ்ட் பர்சனாக இருப்பாங்க. ஏன்னா கடகத்தை அவர் நேராக பார்க்குறதுனால தொட்டதுக்கெல்லாம் கோவப்படுவாங்க. ஒரு சின்ன விஷயத்தை கூட ரொம்ப ஹர்ட் ஆகிடுவாங்க. இப்போ நண்பர்கள்லாம் இவங்ககிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். சின்ன சின்ன விஷயத்துக்கும் டக்குன்னு கோவப்படுவாங்க. இவங்களுக்கு ஒருத்தரை பிடிச்சதுன்னா அவங்க மேலே ரொம்ப பாசத்தை காட்டுவாங்க. அதே அந்த பிடிச்சவங்க லேசாக இவங்க மனசு கோணாற மாதிரி நடந்துட்டாங்க அப்படின்னா அத்தனை கோவத்தையும் அவங்க மேலே காட்டுவாங்க. நல்லா இருக்கிறவங்க திடீர்னு ஒரு சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணுறது, அதெல்லாம் இப்படிப்பட்ட அமைப்பில் அதிகமாக இருக்கும். அதுபோல் கணவன் மனைவிக்குள்ளே கூட சில கருத்து வேற்றுமையெல்லாம் இருக்கும். அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். தாமத திருமணம், ஒரு சீக்கிரமாக திருமணம் நடந்தால் நிறைய ஈகோ ப்ராப்ளம்ஸில் பிரியறதுக்கான சூழ்நிலையும் இருக்கும். பொதுவாக 30 வயசுக்கு மேலே திருமணம் நடக்கும்போது ஓரளவுக்கு அவங்களால அந்த பிரச்சனைகளை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். தன்னுடைய ஆப்போனண்ட்டால் நிறைய சப்போர்ட் இவங்களுக்கு கிடைக்கும். இதே செவ்வாய் 8ஆம் இடத்துல கும்பத்தில் இருக்கும்போது வீண் விரயங்கள் இருக்கும். அடிக்கடி ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஒரு சிலருக்கு நிலம் சம்மந்தப்பட்ட எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு புதையல் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துலலாம் புதையல் கிடைக்கிற மாதிரி இப்போது ரேஸ் கோர்ஸ்லேயோ மூலிமா இல்லைன்னா ஒரு லாட்ரி டிக்கெட் மூலியமாகவோ
கேம்பிளிங் மூலிமா சில பேருக்கு பணம் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. செவ்வாய் 9ஆம் இடமான மீனத்தில் இருக்கும்போது தந்தையார் வழி சொத்துக்கள் கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஒரு சிலருக்கு ஸ்பிரிச்சுவலாக நிறைய நம்பிக்கை ஏற்படும். அது மூலிமா நிறைய விஷயங்களில் ஈடுபடுவாங்க. ஆலயம் சம்மந்தப்பட்ட வேலையிலலாம் சில பேருக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். இப்போது ஒரு கோவிலில் புரோகிதராக வேலை பண்ணுறது, ஒரு கோவிலில் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் பண்ணுறது, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சில பேருக்கு கிடைக்க சான்ஸ் இருக்குது. பெண்களுக்கும் ஓரளவுக்கு ஆதாயம் ஏற்படும். பெண்கள் வழிபாட்டு முறைகளில் நிறைய நம்பிக்கை ஏற்படும். அவங்க நிறைய ஒரு சேரிட்டி ஒர்க்லாம் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் உழவார பணிகள்லாம் ஈடுபடுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலாம் அந்த பெண்களுக்கும் அமையும். செவ்வாய் 10ஆம் இடத்துல ஆட்சி பெறும்போது நல்ல வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு அரசாங்க பணிகள் கிடைக்க சான்ஸ் இருக்குது. டாக்டர்ஸாக வேலை பண்ணுறது, அதுபோல் மிலிட்ரியில் ஜாயின் பண்ணக்கூடிய யோகம்லாம் சில பேருக்கு இருக்கும். ஒரு சிலர் மருந்து வியாபாரம் பண்ணுவாங்க, அதில் நல்ல யோகத்தை அடைவாங்கன்னு சொல்லலாம். அரசு சம்மந்தப்பட்ட வேலைகள், குறிப்பாக பிரயாணம் ஏற்படக்கூடிய வேலைகளும் சில பேருக்கு கிடைக்கும். பேச்சு மூலதனமாக வச்சு பிழைக்கிறவங்களுக்கும் ஓரளவுக்கு நன்மை தரக்கூடிய அமைப்பார். இதே செவ்வாய் ரிஷபத்தில் லாபத்தில் இருக்கும்போது லாபகரமாக இருக்கும். வேலை மூலிமா ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும். ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், இன்சென்டிவ்ஸ்லாம் கிடைச்சி ஓரளவுக்கு பொருளாதார மேன்மை அடைவாங்க. ஒரு சில பேர் சேல்ஸ், மார்க்கெட்டிங் இதன் மூலிமா நல்ல இன்சென்டிவ்ஸ்லாம் வாங்கி நல்ல பெரிய அளவுக்கு அவங்களுடைய லைஃப் மாறுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இப்போது ஒரு கம்பெனியில் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவங்களை காட்டிலும் இந்த மாதிரி இன்சென்டிவ் மூலிமா சில பேர் நல்ல சிறப்பான யோகத்தை அடைவாங்க. அதுவும் குறிப்பாக இன்சூரன்ஸ் ஏஜென்ட், மெடிக்கல் ஏஜென்ட்டாலாம் சில பேர் வந்து நல்ல ஒரு பிரபலமாகக்கூடிய ஒரு அமைப்பும் கொடுத்துரும்னு சொல்லலாம். செவ்வாய் 12ஆம் இடமான மிதுனத்தில் இருக்கும்போது வீண் விரயங்கள் அதிகமாக ஏற்படும். குடும்பத்துக்காக அதிக செலவுகள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஒரு சிலருக்கு அடிக்கடி வேலை இழப்பு ஏற்படும். அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு வெளிநாடு பிரயாணம், வெளி மாநிலங்கள் பிரயாணம் சில நேரங்களில் கிடைக்க சான்ஸ் இருக்குது. இப்போது ஒரு இடத்துல அவங்களால ஸ்திரமான வேலையில் இருக்க முடியாது. ஒரு சிலருக்கு வீண் விரயங்கள் ஏற்படும். வேலை விஷயமாக அதிக செலவுகள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கும். தூக்கமின்மை, அதனால் மெடிசன் போடக்கூடிய சூழ்நிலைலாம் சில பேருக்கு இருக்கும். இப்போ செவ்வாயோட அமைப்பு கடக லக்னத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இனி அடுத்த வீடியோவில் சிம்ம லக்னத்துக்கு செவ்வாய் எப்படிப்பட்ட யோகத்தை தருவார்னு பார்க்க போகிறோம். நன்றி, வணக்கம்.